மாநில துணை பொதுச் செயலாளர் சான் என்கிற ராதாகிருஷ்ணன் பணி நீக்க ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தி சிஐடியு சென்னை காஞ்சிபுரம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் மாநில சம்மேளன துணை பொதுச் செயலாளர் கே.பி. ராமு தலைமை வகித்தார். தென்சென்னை மாவட்ட தலைவர் முருகானந்தம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. மகேந்திரன் அவர்கள் கண்டன உரையாற்றினார். ஆண்டுகாலமாக தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு இதர பல அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த ஊதியம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உதவியாளர்கள், விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என்று பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 12,000 16,000 ரூபாய் ஊதியம் என்பது வழங்கப்படக்கூடிய சூழலில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 23 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும், காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனம் சிஐடியு போராடி கொண்டிருக்கிறது. புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களது அவல நிலையை சோசியல் மீடியாவில் பேட்டியாக அளித்த எங்களது சம்மேளனத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் ஜான் அவர்கள் நிர்வாகத்தால் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திய காரணத்தினால் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அப்படி என்ன புகழ் இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த நிறுவனத்திற்கு என்று ஏதாவது ட்ரெடிஷன் என்பது இருக்கிறதா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத சூழலில் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களது நியாயமான பிரச்சனைகளை புதிய அரசாங்கம், விஜய் தலைமையிலான அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தும் போது எங்களது கோரிக்கையை கூட சொல்லுவதற்கு கருத்து சுதந்திரத்தை இந்த தாவேக அரசாங்கம் மறுக்கின்ற சூழலில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாக இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4000க்கும் அதிகமான மதுபான கடைகள், இந்த மதுபான கடைகளில் விற்பனையாகக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்கள், இவைகள் மூலமாக மாநில அரசாங்கத்திற்கு கடந்த ஆண்டு 49,000 கோடி ரூபாய் வருவாய் என்பது கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்தினுடைய வரி வருவாயில் 25% இதன் மூலம் பெறுகின்ற அரசு இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். இதர நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பண பயன்கள், சலுகைகள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 8 மணி நேர வேலை என்பது உத்தரவாதப்படுத்த வேண்டும். தோழர் ஜான் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாநில அரசாங்கங்கள் தீர்மானிக்கணும். அப்படி மாநில அரசாங்கம் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் தீர்மானித்தால் தமிழகத்தை பொறுத்தவரை 8 ஆண்டுகள் மினிமம் வேஜஸ் என்பது தீர்மானிக்கப்படலை. அப்படி தீர்மானித்தாலே இந்த துறையில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஊதியம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் அதிகபட்சமாக 16,000 ரூபாய் சம்பளம் என்பது தான் வழங்கப்படுது 23 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம். அதனால் ஊதிய உயர்வை கொடுக்கணும். ஏன் இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்னா, மாநிலத்தினுடைய வரி வருவாய் என்பது ஒரு 2 லட்சம் கோடி, தமிழ்நாட்டில் ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் மாநில வருவாய் இருக்கிறது. அந்த 2 லட்சம் கோடியில் 25% 49,000 கோடி ரூபாய் இந்த துறை மூலமாக அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்தணும். ஊதிய உயர்வு என்பது மட்டுமல்ல, 23 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும். ஒருவேளை விஜய் தலைமையிலான தாவேக அரசு
அதை நிறைவேற்றவில்லை என்றால் கடுமையான போராட்டங்களை இந்த மாநில அரசு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக வெங்கடகிருஷ்ணன் நன்றி உரையுடன் நிறைவு பெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் சம்மேளன மாநில துணைத் தலைவர் தோழர் எஸ் வடிவேல், ஜி சதீஷ் மற்றும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் பாக்கியராஜ், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பூராசாமி, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் பன்னீர்செல்வம், காஞ்சிபுரத்திற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பெருந்திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.